நாங்க இந்த திருட்ட ஆரம்பிச்ச டைம் நைட்டு 2 மணி. ஆனா முடிக்கும்போது காலையில 6 மணி ஆயிருச்சு. மொத்தம் 4 மணி நேரம் இந்த திருட்ட நாங்க பண்ணோம். இத நாங்க முடிக்கும்போது எந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜும் ஆகல. எந்த ஒரு பெர்சனுக்கும் அடிபடல. யாருக்கும் இன்ஜூர் ஆகல. யாரோட உயிருமே போகல. ஆனா நாங்க 100 மில்லியன் வொர்த் ஆஃப் டைமண்ட்ஸ திருடுனோம். அதாவது இந்திய மதிப்புப்படி $900 கோடி டைமண்ட நாங்க திருடுனோம். திருடிட்டு சேஃபா வெளில போயிட்டோம். சூப்பரா இந்த திருட்டைய முடிச்சுட்டோம். ஆனா ஸ்டார்ட்டிங்ல நான் ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னேன்ல. அது என்ன தெரியுமா? இந்த திருட்டுக்கு நாங்க யூஸ் பண்ண மேப்பு, ப்ளூ பிரிண்ட்டு, அந்த டூல்ஸு இது எல்லாத்தையுமே ஒரு பேக்ல போட்டு, போற வழியில ஒரு காட்டுக்குள்ள தூக்கி வீசிடலாம் அப்படின்னு ஒரு பேக்ல போட்டு வச்சிருந்தோம். போற வழியில எனக்கு செமையா பசிச்சுச்சுன்னு சொல்லி சாண்ட்விச் எடுத்து பாதி சாப்பிட்டு, மீதி சாண்ட்விச்ச தெரியாம அதே பேக்குள்ள போட்டு காட்டுக்குள்ள தூக்கி வீசிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில தான் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு, இங்க இவ்ளோ பெரிய திருட்டு நடந்துருச்சுன்னு. 2, 3 நாள் கழிச்சு சுத்தி இருக்கிற ஏரியாலலாம் போலீஸ் தேடும்போது, பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள இருந்த பேக்ல ஒரு பாதி சாப்பிட்ட சாண்ட்விச் இருக்குன்னு, அந்த சாண்ட்விச்ல இருந்த சலைவாவோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அத சாப்பிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயி, நாங்க எப்படி திருடனோம், எதுக்காக திருடனோம்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டும், நான் கொஞ்சம் கூட வாய தொறக்கல. என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் காட்டிக் குடுக்கல. இது ஒண்ணும் நாங்க பண்ண திருட்டு இல்ல. 2003ல பெல்ஜியம்ல இருக்க ஆன்ட்வெர்ப் டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு திருட்டு தான் இது. 2003ல இந்த திருட்டு நடந்திருந்தாலும், இப்ப வர போலீஸ்ல மாட்டுன அந்த லியோனார்டோ நோட்டர் பார்ட்டலோன்ற ஒருத்தர தவிர, அவரு கூட இருந்த 3 பேர் யாருன்னு போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த $900 கோடி ஒர்த்தான டைமண்ட்ஸ் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. உலகத்துல இருக்க 70% ஆஃப் டைமண்டோட ட்ரேடிங் அந்த இடத்துல தான் நடக்குது. ஸோ இப்படி பாதுகாப்பான இடத்துல நடந்த இந்த ஒரு திருட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெய்ஸ்ட் இன் ஹிஸ்டரின்னு இப்ப வரைக்கும் மக்களால கருதப்படுது. அண்ட் இது ஒரு அன்சால்வபிள் கிரைமா இப்ப வரைக்கும் இருக்கு. இந்த கதைய நான் படிச்சப்போ, இத ஒரு வீடியோவா மேக் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த திருட்ட பண்ண லியோனார்டோ, இங்க உட்கார்ந்து இந்த கதைய சொன்னா எப்படி சொல்லுவாருன்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதத்தான் இப்படி ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பை. சுந்தரபாண்டியன் படம் கிளைமாக்ஸ்ல சசிகுமார் சார் வந்து ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. அது என்னன்னா, "குத்துனது நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்னு." திருடுறது ஒரு பெரிய தப்பு தான். அத எந்த விதத்திலயும் நியாயப்படுத்தவே முடியாது. ஆனாலும், தான் மாட்டி 10 வருஷம் ஜெயில்ல இருந்தாலும், என் கூட இருந்த அந்த 3 ஃபிரெண்ட்ஸ் யாருன்னே காட்டிக் குடுக்காம இருந்தாரு பார்த்தீங்களா, அந்த லியோனார்டோ. அவரோட நேர்மை எனக்கு புடிச்சிருக்கு.